ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் இந்த வலி மாத்திரைகளால் போதைக்கு அடிமையாகிறாங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் இப்போ பதிவு செய்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலி மாத்திரைகள், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு மூட்டு வலி இல்லை இடுப்பு வலி இல்லை ஏதோ ஒரு வலிக்கு போகிறீங்க, வயிற்று வலி ஏதோ ஒரு வலிக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். டாக்டர், எனக்கு இது மாதிரி மூட்டு வலி இருக்குது, இல்லை எனக்கு இடுப்பு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு ஒரு 5 நாள் மாத்திரை சாப்பிடுங்க, இந்த வலி கேட்கும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த சீட்டு, அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மருந்து சீட்டு, அதை எடுத்துக்கின்னு வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து கொடுக்குறீங்க. அப்போ 5 நாள் டாக்டர் எழுதியிருப்பார். அது 2 வேளை தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாத்திரையை 2 வேளை வாங்கிவிட்டு அதை வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே வலி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாள் மாத்திரை டாக்டர் சீட்டை வச்சிக்கின்னு பல காலத்துக்கு வலி இருந்தால் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயந்தாங்க. வயசானவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, சிறு வயது உள்ளவங்களும் சரி, எல்லாருமே இந்த வலி மாத்திரைக்கு அப்படி என்ன ருசி இருக்குன்னு எனக்கும் தெரியல. இந்த வலி மாத்திரையை நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாத டாக்டர் எழுதுனதுக்கும் மேலே தொடர்ச்சியாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வரக்கூடிய பல விபரீதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கிட்னி இருக்குது தெரியுங்களா? அதாவது சிறுநீரகம். இந்த கிட்னி இருக்குல்ல, இதில் சட்னி ஆகிடுங்க. இந்த கிட்னி சட்னி ஆகும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு. டாக்டர் சீட்டில் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு எழுதுவார், சிகேடி அப்படின்னு எழுதுவார். நாள்பட்ட கிட்னி நோய், அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு எழுதுவார். அப்போ நம்ம செய்த பாவம், செய்த தப்பு, வலி மாத்திரைக்கு நாங்கள் அடிமையானது, வலி மாத்திரையை நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்டது, மருத்துவர் பரிந்துரைக்காமல் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. இப்போ நிறைய சில பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கோங்க, அது வலிக்கு தான். அந்த பேராசிட்டமால் மாத்திரை அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள குட்டியாக சின்னதாக ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. இந்த பேராசிட்டமால் மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிவர், கல்லீரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதனால் எனக்கு தலைவலிக்குதா, ஒரு டோலோ போடு அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாத்திரை மருந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எத்தனை நாள் கொடுக்குறாரோ அத்தனை நாள் மட்டும்தாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரையிலையும் நீங்கள் உங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்காதீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கி வலி மாத்திரைகளில் பல பேர் வருது. ஆசிக்ளோஃபெனாக், டைக்ளோஃபெனாக், நிமோசலைட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமடால். இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் இது தொடர்ச்சியாக கடலை மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடலை மிட்டாய் உடம்புக்கு பலன் தரும். இந்த இங்கிலீஷ் மிட்டாய் உங்களுக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டா கிட்னி காலியாயிடும், லிவர் காலியாயிடும், அதுக்கு மேலே ஹார்ட் பாதிப்பும் வரும். இது நான் உங்களுக்கு ரொம்ப என்னடா இவன் எப்படி பயமுறுத்துறானே அப்படின்னு சொல்லாதீங்க, பயந்துடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பாக, ஒரு தெளிவாக, ஒரு நினைவூட்டலாக இதை ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். வலி மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடாதீங்க, இன்க்ளூடிங் பேராசிட்டமால் கூட டாக்டர் சொன்னால் மட்டும் சாப்பிடுங்க. டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னா 10 நாளோ 15 நாளோ எழுதி கொடுத்தாருன்னா அதை மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே அந்த மெடிக்கல் ஷாப்பில் சீட்டை எடுத்துன்னு போய் காட்டி இதில் எது வலி மாத்திரை அதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது சாப்பிட்றதுனால பல விபரீதம் நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்து நீங்கள் வலி மாத்திரைகளை, வலியை பொறுத்துக்கோங்க. வலி எல்லாருக்கும் உள்ளது தான். டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்கு உண்டான இயற்கையான முறையில் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸும் செய்யுங்க. டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் அந்த சீட்டில் உள்ளதை எனக்கு பேர் தெரியும், மாத்திரை பேர் அப்படின்னு மாத்திரை பேரை போட்டு 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 உங்கள் உடம்பை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. இது என்னுடைய ஒரு அன்பான ஒரு
தெளிவான உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மூலமாக வலி மாத்திரைகள் சாப்பிட்றதுனால நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் போதைக்கு அடிமையாகிறீங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இதிலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சு வரணும். இந்த வீடியோவை முழுமையாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.